ஓகே மேம். இப்போ அந்த 10 நாட்கள் நடக்கக்கூடிய திருவிழால ஒவ்வொரு நாளும் என்ன விஷயங்கள் சிவபெருமானும் அம்பாலும் ஒவ்வொரு வாகனத்துல வருவாங்க. அன்ன வாகனம், மயில் வாகனம், அந்த மாதிரி ஒவ்வொரு வாகனத்துல வருவாங்க. 8வது நாள் அஷ்டதிக்குக்கு போவா, அம்பாள் போவா, மேல போய் அந்த அஷ்டதிக்கிற இந்திரன்ல இருந்து எல்லாரையும் ஜெயிப்பா. கொடியேற்றம் 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி 2026 கொடியேற்றிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அவ திக்விஜயம். அந்த ஒரு நாளும் ஒரு அலங்காரத்துல ஒரு ரூபத்துல ஒவ்வொரு பட்டுல வருவா அவ. ஸோ அதுக்கப்புறமா திக்விஜயம், திக் பாலகர்களை ஜெயிப்பா, சிவனை கரப்பிடிப்பாங்க. ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி திருமாங்கல்யத்தோட சுமங்கலியாக காட்சி தருவா. அந்த காட்சி இவ்வளோ நாள் ஊர்வலம் வருவாங்க. அந்த கல்யாணம் ஆகி தம்பதியராக வரும்போது அம்பாளுடைய முக பாவனைகள் இன்றும் வித்தியாசம் இருக்கும். அவ வெக்கத்தோட நாணலோட அழகு கொடியாக அங்க பக்கத்துல சொக்கநாதர் நல்ல கம்பீரமாக ஜடைகள் எல்லாம் போட்டுட்டு அந்த உலாவர காட்சிகள். நிறைய குழந்தைங்க மீனாட்சி அம்மன் வேஷத்தை போட்டு சுத்தி இருப்பாங்க.